Hi guys, welcome to our Money Market YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் சொன்ன ஒரு 10 விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும் ப்ளஸ் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவரோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வாரன் பஃபெட் அவர் ஒரு 10 விஷயங்கள் சக்ஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது பார்த்த பிறகு அதையும் நீங்கள் அதை பார்த்துருங்க. ஸோ ரத்தன் டாட்டா பற்றி தெரியும். டாட்டா இன்றைக்கி எல்லாரோட கனவும் பார்த்திங்கன்னா நினைவாகிறதுக்கு காரணமே வந்து ரத்தன் டாட்டா அவர்கள் தான். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சமாக இருக்கும் அப்படின்ற சமயத்தில் வந்து கார் எல்லாருமே அஃபோர்டபுளாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருமே அவரோட ஒரே சின்ன ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேனோ கார்ன்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். பட் அவரால் எக்கனாமிக்கில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் கொடுக்க முடியாதனால அது ஒரு ஃப்ளாப்பு. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து கோவிட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவையோ அதில் நான் வந்து என்னோட 100% பங்கில் வந்து 1% நான் உங்களுக்கு 10% நான் கொடுக்க ரெடி அப்படின்னு சொன்னார். இன்னமும் வேணுனாலும் கேளுங்க அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல உயர்ந்த மனிதர். ஸோ அவர் சொன்ன 10 சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கம்யூனிகேஷன் வித் யுவர் எம்ப்ளாயீஸ். நமக்கு கீழே ஒரு கம்பெனி வச்சு இல்லை 2 பேர் 3 பேர் லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால் தான் அவங்க மூலம் நம்ம கம்பெனி வளரும். நம்ம முதலாளி அவங்க தொழிலாளி அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. அவங்க வேலை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்றது அவரோட கோலாக இருக்குது. டேக் சேஞ்சஸ், ஒரே மாதிரி யோசிக்கிறதை விட்டுட்டு மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லாரு. நெக்ஸ்ட் ப்ரெசர்வ் அப்படின்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ரெசர்வ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கணும். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிபெண்ட் ஆன் சுச்சுவேஷன்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு அம்பாசிடர் காரை இன்னைக்கு ஆடிக்காரோ மாறுது அப்படின்னா அப்போ என்ன சொல்லுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ். ஸோ இதனால் பண்ணும்போது நமக்கு லாஸஸ் ஏற்படுமா, நம்மளை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. பில்டு ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை வந்து உருவாக்கணும் மக்கள் மத்தியில். நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த டைமை வந்து கீப்அப் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டாக அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அவங்க அப்போ தான் நம்மளை வந்து நம்புவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து இன்றைக்கி 1 மடங்கு நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்தவங்க நாளைக்கு 5 மடங்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி ஹம்பிள். இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நேர்மையாகவும் ஒரு அடக்கமான முறையிலையும் ரொம்ப எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற வந்து ஆடம்பரம் வந்து காட்டிக்கக்கூடாது. ஓகே, நம்ம எந்த லெவல்லேருந்து வந்திருக்கோன்றதை அப்பப்போ நம்ம நினச்சி பார்ப்போம். அது போல தான் வந்து நம்ம நம்பிட்டு இருந்தால் போதும். ஹாவி ஹீரோஸ். ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் ஹீரோஸ் அப்படின்னா தெரியும். நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கி சக்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து நம்மளை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஓகே, பி யுவர் செல்ஃப். நம்ம நம்பணும். ஓகே, ஃபஸ்ட்டு மேக் எ டிஃப்ரென்ஸ் டு அதர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம மாதிரி யோசித்து அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகே, பி மோட்டிவேட்டட் பை காம்படிஷன்ஸ். ஸோ நம்ம போட்டி நிறைந்த உலகம், இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போட்டி நிறைந்த உலகத்தில் வந்து நம்ம நிறைய வந்து என்னென்னா சர்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டு முன்னேறணும். ஓகே, டூ வாட் கேனாட் பி டன். எந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கோமோ அந்த விஷயத்தை செய்து முடிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுனா அதை வந்து எப்படியாவது நம்ம செய்து முடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இவர் சொன்ன 10 விஷயங்கள். ஸோ ஒன் மோர் டைம், கம்யூனிகேஷன் வித் யுவர் எம்ப்ளாயீஸ், டேக் சேஞ்சஸ், ப்ரிசர்வ், பில்ட் ட்ரஸ்ட், பி ஹம்பிள், have heroes, be yourself, make a difference, be motivated by competition, do what cannot be done. ஸோ இது வந்து நம்ம லைஃப்லேயே வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.